கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சில விஷயங்கள நீங்க செய்யணும், சிலத செய்யக்கூடாது. என்னெல்லாம் செய்யணும்? ஒண்ணு ஒருத்தர பார்த்து பிடிச்சு போகுது, கல்யாணம் பண்றோம் அப்படின்னா உருவத்த பார்க்கணும். முதல்ல கல்யாணத்துக்கு முன்னால ஒல்லியா இருப்பாங்க. 2 குழந்தை பிறகு குண்டாயிருவாங்க. ஆணும் பெண்ணுமே. கொஞ்சம் அந்த பியூட்டி அழக மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. 2வது அன்னாயிங் ஹேபிட். ஒரு டர்ட்டி ஹேபிட், பிடிக்காத ஹேபிட் இருக்கும். மனைவிக்கு பிடிக்காத ஹேபிட்ட கணவனோ, கணவனுக்கு பிடிக்காத ஒரு ஹேபிட்ட மனைவியோ வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா. ஹானஸ்டி கண்டிப்பா திருமண வாழ்வுல மெயின்டெயின் பண்ணணும். மனைவிக்கு தெரியாத ஒரு இருட்டு பகுதியை கணவனோ, கணவனுக்கு தெரியாத ஒரு ரகசியமான பகுதியை மனைவியோ, செல்போன்ல இருந்து எல்லா விஷயங்கள்லையும் இல்லாம பார்த்துக்கணும். நேர்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்பது, லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனைவி பேசும்போது கணவன் காது கொடுத்து கேட்கணும். அப்படியே அதை முழுமையா உள்வாங்கணும். 18 செகண்ட்ல நம்ம பதில் பேச ஆரம்பிச்சிடும். நம்ம கேட்கறது இல்லை, மற்றவங்க சொல்றதை கேட்கறது இல்லை, உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் காதலை அதிகப்படுத்தக்கூடியவை. காதலை குறைக்கக்கூடியதுன்னா ஒன்று ஆர்டர் பண்றது, அதை செய், இதை செய், இப்படி செய், அப்படி. 2வது நேர்படுத்துதல், அவங்களை ஒழுங்குபடுத்துறது, அவங்களுக்கு சொல்லி தர்றது, எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுன்னு சொல்லி. இதெல்லாம் அபியூசிவ் கிரேட் 2. நம்ம என்ன செய்யணும்? யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். நாம போய் கேட்டா அவங்க சொல்லி தர்றது வேற. இது திருமண உறவுல ரொம்ப நடக்கும். கிரேட் 3 ஆங்கிரி அவுட் பர்ஸ்ட், கோவத்தை கடுமையா வெளிக்காட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது வரைக்கும். இது எல்லாமே காதலை இழக்க செய்யக்கூடியவை. ஸோ இந்த நெருக்கம் வேணும்னா காதலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். காதலை இழக்க செய்யக்கூடிய விஷயங்களை மிக குறைவாக இல்லாம வச்சுக்கணும். அப்போ உங்க நெருக்கம் அந்யோன்யம் நல்லா இருக்கும்.